நான் வந்து நாம் தமிழர் கட்சி தலைவரான சீமானிடம் ஒரு கேள்வி கேட்கணும். அவங்களோட கொள்கையா இருக்கட்டும், சித்தாந்தமா இருக்கட்டும், விவசாயத்தை முன் வச்சு தான் வந்துட்டு இருக்காப்ல. இந்த கேள்வி உங்களுக்கு தான் ஐயா. விவசாயத்தை வச்சு முன்னவரீங்க. உங்க கட்சியில பல இளைஞர் இருக்காங்க. எத்தனை இளைஞர்களுக்கு விவசாயத்தை பத்தின விழிப்புணர்வு கொடுத்திருக்கீங்க? எத்தனை பேருக்கான விவசாயத்தை வந்து நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க? விவசாயத்துக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அதே மாதிரி சுற்றுலா இயற்கைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுதான் நான் உங்ககிட்ட நேர்காணலா கேட்கணும்ன்ற ஒரு கொஸ்டினா வைக்கிறேன். சூப்பர் சூப்பர். விவசாயத்துக்கு உங்களோட சைடுல இருந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இளைஞர்களுக்கு எவ்வளவு விழிப்புணர்வு கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சீமானவர்களுக்கு அந்த கேள்வி அவங்க முன் வச்சிருக்காங்க. என் பேர் அர்ச்சனா தமிழருவி. நான் இளங்கலை ஆங்கிலம் கல்வியல் படிச்சிருக்கேன். நான் 100 உருப்படி ஆடு வச்சு எங்க அண்ணன் சொன்ன மாதிரி ஆடு வளர்ப்பு தான் நான் பண்றேன். எங்க அண்ணன் சொல்றாரு ஆடு மேய்ங்கன்னு சொல்றாங்க, மாடு மேய்ங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி அவங்க பிள்ளைங்களை அனுப்புவாங்களா அப்படின்னு. ஆனா நான் 100 உருப்படி ஆடு வச்சு நான் ஓனவே, நானே ஓனர், நானே தொழிலாளி, எல்லாமே நானே அப்படின்ற முறையில நானே 100 உருப்படி ஆடு வச்சு வளர்றேன். நான் மட்டும் இல்ல, எங்க வீட்டுக்காரி, எங்க பிள்ளைங்க, எங்க மாமியார் எல்லாருமே அதை தான் பண்றோம். எங்களுக்கு அது பெருமையாவும் இருக்குது. ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் பொறுப்பை கொடுத்துட்டு எங்க அண்ணனுக்கு முதல்ல நன்றி நான் சொல்றேன். எங்க ஊர்ல என்ன அப்படின்னா, கடத்தூர் பகுதியில குப்பை எல்லாம் எடுத்துன்னு போய் இந்த பேரூராட்சி கோயில் அங்க இருக்குது, நடுமதியில நடு ஊர்லயே கோயில் அங்க இருக்குது. அந்த கோயிலுக்கு குப்பை எல்லாம் எடுத்துன்னு போய் கொட்டுறாங்க. இது நியூஸ் பேப்பர்லயும் நாங்க சொன்னோம். யாருமே எந்த ஒரு முன்னெடுப்புமே எடுக்கல. இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் அப்படி. ஆனா நாங்க வந்து எங்க நாம் தமிழர் கட்சி வந்து எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்தா கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும். அந்த குப்பை எல்லாம் அகற்றி எல்லாருக்குமே ஒரு விடிவு காலத்தை கொண்டு வருவோம். இவங்க ஆட்சியில சொல்லுவாங்க நாங்க எல்லாருமே விடிவு காலம் கொண்டு வரோம், விடிவு காலம் கொண்டு வரோம். எப்போதுமே நமக்கு விடியாது, அவங்களுக்கு மட்டும்தான் விடியும். அதே போல இங்க நம்ம ஊர் பக்கத்து ஊர்ல வந்து இந்த கல்குவாரி எல்லாம் வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நானும் எங்க வீட்டுல எங்க கட்சி உறவுகள் எல்லாருமே போய் குடும்பமா அங்க வேலை செய்யறோம். நாங்க எல்லாருமே போய் அங்க கேட்டதுக்கு அவங்க ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. எங்களை திரும்பவும் பொய்யான வழக்க சொல்லி எங்களை ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு உட்கார வச்சாங்க இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள். அதே போல அங்க நிறைய காமராஜர் நம்ம பக்கத்துல தண்ணி வசதி இல்ல அப்படின்றதுனால, இங்க வறட்சியான பகுதி அப்படின்றதுனால காமராஜர் வந்து நிறைய அணையை கட்டி வச்சிருக்காரு, நிறைய வாய்க்கால் இருக்குது, அதெல்லாம் தூர்வாருங்க அப்படின்னு எந்த அரசியல்வாதி இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி ஆட்சியாளர்கிட்டயோ எதிர்கட்சிக்காரர்கிட்டயோ சொன்னாலும் யாருமே எந்த ஒரு முடிவுமே எடுக்கல இன்னைக்கு வரைக்கும். ஆனா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்தா கண்டிப்பா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும். நம்ம பகுதியில் இருக்கிற பாப்பரேட்பட்டி தொகுதியில் இருக்கிற அனைத்து பேரும் நாம் தமிழர் கட்சி போட்டு என்ன வெற்றி பெற வைக்க வேணா, எங்க அண்ணனோட எங்க தலைவரை அவங்களை வெற்றி பெற வச்சீங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு நல்லது நடக்கும்.